நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும் பாராளுமன்றத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. எதிர்க்கட்சிகள பார்த்து ஒன்றிய அமைச்சர் பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு கூட சொல்லலாம். அமித்ஷா. அந்த அமித்ஷா பார்லிமென்ட்ல பேசும்போது, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள ஒரு கேவலமா பேசுறான். ஒரு இழிவா. என்ன சொல்றான் அந்த ஆளுன்னா, இப்ப நம்மலாம் பேசும்போது என்ன பேசுறோம்? இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி. இன்னைக்கு பார்லிமென்ட்ல 3வது பெரிய கட்சி திமுக. குறிப்பா காங்கிரஸ் கூட எதிர்க்கட்சி ராகுல் காந்தி அவர்கள் நம்ம இந்தியா கூட்டணி. ஆனால் அம்பேத்கர் பேர் உச்சரிக்காமல் நாம் எதுவும் பேசவே முடியாது. ஆனால் அம்பேத்கர் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. ஆனால் அம்பேத்கர் இல்லைன்னா எல்லாரும் கை கட்டிக்கின்னு மேல சட்டை போடாம, காலில் செருப்பு போடாம, துண்டு தோல்ல போடாம, இடுப்புல கட்டின்னு இப்படிதான் போயிருக்கணும். யாரும் அரசு பொறுப்புக்கு போயிருக்க முடியாது. யாரும் எம்பி எம்எல்ஏ இருக்க முடியாது. யாரும் அரசியல்ல மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்து முடியாது. எல்லாம் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அன்டச்சபிலிட்டி இன்னைக்கு வரைக்கும் தீண்டாண்மை இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கும். எல்லாம் எங்கேயோ கூனி குறுகி எங்கேயோ இருந்திருப்போம். எல்லாம் டாப் டு பாட்டம் 100 வருஷம் முன்னால எப்படி அந்த மாதிரி பாப்பான் தான் இருந்திருப்பான். அந்த கொடுமையெல்லாம் போக்கியோ யார் என்று கேட்டால் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய லட்சியங்கள், அவருடைய கொள்கைகளை இந்தியாவிலே முதல் நிறைவேற்றியர். ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இவங்க எல்லாம் இல்லைன்னா நாம இல்ல. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா இவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளாம் யாருமே இல்லை. சோ அண்ணல் அம்பேத்கர் பெயர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அண்ணல் அம்பேத்கர் எழுத அரசியலமைப்பு சட்டம் தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்தை எல்லாமே அண்ணல் அம்பேத்கர் இல்லைன்னா இல்ல. எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர். அமித்ஷாக்கும் மோடிக்கும் பாப்பானுக்கும் சேர்த்து சொல்றேன். சோ அவர் பேர் நம்ம மக்களுக்கு பணியாற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், பட்டியலின மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்கள் எல்லோருக்கும் நாம் திட்டங்களை கொண்டு வந்து இடஒதுக்கீடு கொடுத்து நாம் எல்லோருக்காக குரல் கொடுத்து எல்லோரும் சமுதாயத்தை உயர்த்தும் பொழுது நம்ம அண்ணல் அம்பேத்கர் பேரை தான் சொல்லுவோம். அவர் பேர் தான் சொல்லணும். அண்ணல் அம்பேத்கர்னு பார்லிமெண்ட்ல பேசும்போது இதுக்கு அந்த அமைச்சர் அமித்ஷா அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர்னு சொல்றது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒரு மினிஸ்டர் பேசலாம் சார் பார்லிமெண்ட்ல. अम्बेडकर சொல்றது फैशन है। ये क्या आप सब लोग आपके बात में अंबेडकर बार बार आप तो अंबेडकर नाम बोल रहा है। ये क्या फैशन हो गया? सब एमपी अंबेडकर भगवान का नाम बोलो, भगवान का नाम तो स्वर्ग को जाएगा। भगवान का नाम बोलो तू तो स्वर्ग को जाएगा, भगवान का नाम बोलो। आप तो अंबेडकर का नाम बोल रहा है। என்ன சொல்றான் தெரியுமா? அம்பேத்கர்னு சொல்றே, அதை விட கடவுள் பேரு சொல்லு, நீ சொர்க்கத்துக்கு போடா, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். நாங்க யாருன்னா பாவம் பண்ணியிருந்தாங்க நாங்க புண்ணியத்தை தேடி போறோம். அதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி சொன்னாரு. நாங்க யாருன்னா பாவம் பண்ணியிருந்தா தானே என் புண்ணியத்தை தேடி போறதுக்கு. நாங்க மக்கள் பணியாற்றுறோம், மக்களுக்காக உழைக்கிறோம், சமூக நீதி பேசுறோம், சமூக நீதி அரசியல் பண்றோம். அப்ப நாங்க அம்பேத்கரை தானே பேசியாகணும். வேற யாரை பேச முடியும்? நாங்க என்ன அமித்ஷா பேச முடியும்? இல்லன்னா மோடி நான் பேச முடியும்? நீ எப்படி அம்பேத்கர் ஏத்துக்க? அம்பேத்கர் எப்படி ஏத்துக்க? அமித்ஷா ஏத்துக்க மாட்டான். நீ சவர்கார தலைவனா இல்ல ஏத்துக்கின ஆட்சி பண்றீங்க நீங்க. சவர்கார் தானே உங்க தலைவன். தேச துரோகி சவர்கார். இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் இங்கிலீஷ்காரங்கிட்ட சவர்கார். அவங்கிட்ட இந்த இந்திய மக்கள் ஆட்சி கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் சொல்ல வரல, வடக்காம்ச சொல்றேன். சவர்கார்ன்றவன் யாரு? நீ எப்படி அம்பேத்கரை ஏத்துக்க? சவர்காரனை ஏத்துக்கிற போது எப்படி அம்பேத்கரை ஏத்துக்க? ஒரு முறைக்கு 10 முறை இங்கிலீஷ்காரன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவங்க தானே சவர்கார். ப்ளீஸ் forgive me. You please immediately release me from Andaman prison. You please release me from this jail. Please let me free. I am not a freedom fighter. I am not opposing East India Company, British company. I am not opposing British government. I am not a freedom fighter. Please forgive me. Immediately you please let me free. You please leave me outside. At any cost, I will not ask you freedom for my country. I am not a freedom fighter. I am an after all common person. Savarkar is an after all common person. I am not a freedom fighter. I will not ask you freedom, and my people will not ask freedom at any cost. So I am requesting very kindly and gently, I am begging you, you please release me. I am not a freedom fighter. I will not ask you freedom. We don't want freedom.
We all will be under your government, under your shelter, under East India Company shelter, under your British government shelter. We all will be in your shelter. We are all, you just think me as your bonded labor. I'm not a freedom fighter, man. You just think me as I am a British government bonded labor. You please, I'm again and again I'm asking you. Sorry, please forgive me. Let me free. I will not ask you freedom at any cost. மன்னிப்பு கடிதம் எழுதி நான் சுதந்திரத்தை கேட்க மாட்டேன். நான் சுதந்திர போராட்ட தியாகியில் நான் ஒரு பொதுவான மனிதன், காமன் பர்சன். எனக்கு சுதந்திரம் தேவையில்லை. என்னை உடனடியாக சிறையிலிருந்து வெளியே அனுப்பு. மன்னித்துடுங்களோட மன்னிப்பு கடிதம் ஆங்கிலிடம் ஒரு முறைக்கு 10 முறை எழுதி கொடுத்த தேச துரோகி யார்? நீ தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த சவர்கார் என்ற கூடிய அந்த தற்குறி. நீ அந்த சவர்காரை தலைவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படிடா நீ வந்து எங்கள் அண்ணல் அம்பேத்கர் பெயர் உச்சரித்தா உனக்கு நீ ஏத்துக்குவியா? சனாதனத்தை ஒழிப்பேன் எங்க மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துச்சு. இதெல்லாம் தான் சனாதனம். ஒருத்த அம்பேத்கர் பெயரை சொல்லாதன்றானோ அதுதான் சனாதனம். அதனாலதான் சீ தூப்போ, நான் இந்து தர்ம மதத்துல பிறந்து இந்து மத கடவுளை நான் வழிபடக்கூடாது, என்னை நீ இந்துவே இல்லைன்ற மதமே வேணா போடான்னு ஒரு புத்த மதத்துக்கு போனார். அதனாலதான் தளபதி அழகா கேட்டார், நான் ஏன்டா நீ அம்பேத்கர் பேரு மூச்சுக்கு 10 முறை நீ அம்பேத்கர்னு சொல்றதை விட கடவுள் பேரு சொன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு சொல்லும் போதுதான் தளபதி சொன்னார், நான் பாவம் பண்ணிந்தாதானடா நான் புண்ணியத்தை தேடி போனேன், நான் பாவமே பண்ணலையே. தாழ்ந்து கடந்த சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தீண்டாண்மை என்ற அந்த தீண்டாண்மை கொடுமையிலே துடித்து பதறிய என் சமுதாயம் இன்னைக்கு உயர்ந்த இடத்திற்கு கலைஞர் போன்ற தலைவர்கள், அம்பேத்கரின் பெரியாரின் கனவை நிறைவேற்றி உயர்ந்த இடத்தை கொண்டு வந்திருக்கும் பொழுது, இந்த இனத்தின் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஏன் புண்ணியத்தை தேடி செல்ல வேண்டும்? என் மக்களுக்கு நான் பணியாற்றும் பொழுதே, நான் புண்ணியகரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, மக்களுக்கு நான் பணியாற்றும் பொழுது நான் அண்ணல் அம்பேத்கரின் பேரை தான் உச்சரிக்க முடியுமே தவிர மோடி பேரை நான் சொல்லிட்டோம், அமித்ஷா பேரை சொல்லிட்டோம், தேச துரோகி சவர்கார் பேரை சொல்லிட்டோம், அண்ணல் காந்தியை சுட்டுக் கொன்ன கோஷா பேரை சொல்லிட்டோம். யார் பேர் சொல்லிட்டோம்? அண்ணல் அம்பேத்கர் பேரை தான் சொல்லுவேன். இன்னும்தான் நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, மறைந்த பிறகுதான் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்கள் அதிகமாக பேசப்படுகிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆரிய அரசியல், ஆரிய கூட்டம், இவனுங்களுடைய அக்குறுமங்களுடைய அட்டிவிடுங்கள் அரங்கேறும் பொழுதுதான் அங்க பெரியார் வரார், அங்க அம்பேத்கர் வரார். பெரியார் அண்ணா, பெரியார் அண்ணல் அம்பேத்கர் இவர்களின் கனவுகளை நிறைவேற்றிய கலைஞர் உயர்ந்த இடத்துல நிற்கிறார், உயர்ந்த இடத்துல நிற்கிறார். அதனாலதான் திமுக என்ற ஒரு கட்சி தான் இந்த திராவிட மண்ணை பாதுகாப்பு. அதனாலதான் சனாதனத்தை ஒழிப்போன்னு சேலம் மாநாட்டுல பேசினாரு எங்க மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதை குறித்து சேலம் மாநாட்டுல விளக்கம் கொடுத்திருப்பார். அந்த தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவன் தான் இந்த திராவிட மண்ணா இன்னும் குறைந்த 50 வருஷம் காப்பாத்துறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு தலைவன் இந்த அமித்ஷா போன்ற ஆரிய கூட்டம் இருந்து. ஏன் அவனை கிட்ட சேர்க்கக்கூடாது, அவனை ஏன் விடக்கூடாது பாருங்க. அவன் அம்பேத்கரையே சொல்லிட்ட பிறகு அப்புறமா என்னங்க இருக்குது? அம்பேத்கரே சொல்லிட்டான், அப்புறமா என்ன இருக்குது? எல்லாரும் கண்டிச்சாங்க. இன்னைக்கு பிஜேபி பார்த்து பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. எங்க நம்ம அவங்கள ஓவரா பகைச்சிக்கினா நமக்கு சின்னத்தை முடிக்கிட வளரணும். இருப்பினும் அவங்களே கூட அந்த கட்சி சார்பாக அறிக்கை வெளியிடுற ஜெயக்குமார் கூட, இதை நானே சொல்றேன், ஜெயக்குமார் கூட அது பேரளவுல சொன்னாங்களோ, ஆனா சொன்னாங்க அமித்ஷாக்கு எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணல் அம்பேத்கரை குறித்து அவதூறு பேசியதுக்கு. ஆனா அந்த நாட்டுல ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான், ஒரு நடிகை. அவங்களாம் நீங்க என்ன மரியாதையா பேச சொல்றீங்க? மத்தியானத்து மேல ஒரு அறிக்கை ட்விட்டர்ல ஒரு கண்டனம் வருது, விஜய் ட்விட்டர்ல. ஒரு சிலருக்கு அம்பேத்கர் பிடிக்கவில்லை என்றார். அதன் பிறகு அவர் என்னன்னோ சொல்றாரு, ஒரு சிலர். சோ இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷனா போச்சுன்னு அம்பேத்கரை கேவலமா ஈடுபடுத்துறான் ஒரு தற்குறி, ஒரு போலி என்கவுண்டர் பண்ண ஒரு அக்யூஸ்ட் தான் சொல்லணும் அமித்ஷாவை. அக்கார்டிங் டு மீ இஸ் நாட் அன் லீடர், இஸ் நாட் அன் யூனியன் மினிஸ்டர், இஸ் ஒரிஜினல் கலர், இஸ் a number 1 accused, fake encounter accused அமித்ஷா. அமித்ஷா நீ பேர் அமித்ஷா தானே சொன்னது பார்லிமெண்ட்ல. நடிகர் விஜய் பார்த்து கேட்கிறேன், அமித்ஷா தானே சொன்னது? அமித்ஷா தானேப்பா சொன்னது அம்பேத்கர் பேசுறது ஃபேஷனா போச்சுன்னு. சோ அம்பேத்கர் பேரை சொல்லி தான் நீ கண்டனம் தெரிவிக்கணும். அம்பேத்கர் பேர் சொல்லி ஒரு சிலர் சொல்றேன்னா அது ரைட்டு தான். எப்பவுமே லேபர் ஓனர் பேரை சொல்ல மாட்டான். கரெக்ட். லேபர் ஓனர் பேரை சொல்ல மாட்டான். லேபர் ஓனர் பேரை சொல்ல மாட்டான்.
லேபர் ஓனர் பேரை சொல்ல மாட்டான். நான் சொன்ன போது என்ன ஆதாரம்னு எல்லா டிவி டிபேட்ல கேட்டாங்க. பிஜேபி RSS கூப்பிட்டு அந்த மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடக்கும் போது அவன்கிட்ட பேசிட்டு ஐடி ரைடு அமலாக்கோத் ரைடு முறையில போய் கார்ல உட்கார வச்சு பேசிட்டு இந்தா இன்னொரு 10 படம் நடிப்பியா, படத்துக்கு 200 கோடியா, இந்தா கூடி 2000 கோடி டேபிள் கேஷ் 2000 கோடி கண்டெய்னர்ல இறக்கிட்டு, அது எங்கேயோ அங்க ஈசிஆர் ஏதோ பனை ஊரோ இன்னொரு வீடு இருக்குதாமே, 2000 கோடி இறக்கிட்டு இந்த ஒரு 100 கோடி வச்சுக்கோ, 2500 கோடி 100 கோடி மாநாடு நடத்துன்னு பிஜேபி கிட்ட பணம் வாங்கின கட்சி ஆரம்பிச்சவன், பிஜேபி கிட்ட 2000 வாங்கின கட்சி ஆரம்பிச்சவன், பிஜேபி கிட்ட 100 கோடி வாங்கின கட்சி ஆரம்பிச்சவன், எப்படிடா அந்த ஆள் நடிகர் விஜய் அமித்ஷா பேர் சொல்லுவான்? நீங்க இந்த நடிகர் விஜய் அண்ணல் அம்பேத்கர் பேரை கலங்கப்பெருக்கின்ற பேர் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க, ஃபேஷனா கொடுக்கணும். அப்படி ஒரு 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 கேவலமா ஒரு அசால்ட்டா அம்பேத்கரை பேசுறான் ஒருத்தன். அவனை கண்டிக்கிட்டு அவன் பேர் சொல்றது இவனுக்கு வக்கு இல்ல. ஏன்னா ஓனர் சொல்ல மாட்டான். நான் சொல்ல வர செய்தி, இப்படிப்பட்ட ஆளை கூட்டின்னு வந்து நீங்க புக்கு எல்லோருக்குமான தலைவரான அம்பேத்கர் பகவத்கீதை ராமாயணத்தை விட புனிதமானது அந்த புத்தகம். எல்லோருக்குமான அம்பேத்கர் என்கின்ற புத்தகம் பகவத்கீதை ராமாயணத்தை விட புனிதமானது. நான் ஆன்மீகவாதி, சாமி கும்பிடுறோம், நானே சொல்றேன். அந்த பிராமணன் பகவத்கீதை எனக்கு சொந்தம், ராமாயணம் எனக்கு சொந்தம், நாங்க தான் எழுதுந்தோன்றோம். அதை விட புனிதமானது ஒரு இந்திய குடிமகனுக்கும் for every citizen of our India, the holy book is அண்ணல் அம்பேத்கர் புக், அண்ணல் அம்பேத்கர் ஹிஸ்டரி. அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகங்கள்ல இன்னைக்கு ஜூனிவனம் வெளியிட்ட எல்லோருக்கான அம்பேத்கருக்கு சம்பந்தப்பட்ட எந்த புத்தகமாக இருந்தாலும் அது ராமாயணம் மகாபாரதத்தை விட உயர்ந்தது. அந்த இடத்துல அண்ணல் அம்பேத்கரை நம்ம வச்சிருக்கோம், அங்கதான் நம்ம அவரை வைக்கிறோம். அவரை ஒருத்த ஈழ்வா பேசுறான், அவன் பேரு சொல்லி கண்டிக்காம பேருக்கு அறிக்கை விடுறான். இந்த ஆள் விஜயை கூப்பிட்டு அம்பேத்கர் புத்தகத்தை இந்த ஆள் கையில வெளியிட்டீங்களே, அந்த தகுதி விஜய் உண்டா? இப்ப புரியுதா நான் சொன்னது? அன்னைக்கு கேட்டபோது எல்லாம் கேட்டீங்க, ஏன் இந்த மாதிரி வார்த்தை நீ பேசுறேன் சோசியல் மீடியால. ஆனால் அம்பேத்கர் குறித்து புத்தகத்தை வெளியிடறதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? அந்த புத்தகத்தை ஒருத்தர் வாங்குறாரு, அந்த புத்தகம் எழுதுறதுக்கு அந்த குழு இருக்கிறார், பேர் சொல்ல விரும்பல. அவர் சொல்றாரு, அந்த புத்தகம் எழுதுறதுல என்னுடைய பங்கு இருந்துச்சு, நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அது யார் கையில வாங்குறோம் போது என் மனம் ரொம்ப எனக்கு வேதனை ஆயிடுச்சு. இவர் கையில போய் இதை வாங்க, இந்த தகுதி, இதை கொடுத்து தகுதி என்ன ஆகுதுன்னா தெரிஞ்சுனீங்களா? எல்லா இந்தியா கூட்டின எல்லாம் வந்து கண்டிக்கிறோம். ஆனா அதே பார்லிமெண்ட்ல எனக்கு தெரியல அவர் இது தெரிவிச்சாருன்னு சொல்லி, அதே பாராளுமன்றத்துல உறுப்பினரா இருக்கிறாரு. அண்ணல் அம்பேத்கருடைய வழிகாட்டுதல்படிதான் அவர் தான் எங்களுக்கு ரோல் மாடல் அரசியல் பண்றாங்கன்னு சொல்றா அப்படி பாமக தலைவர் அன்புமணி அவர்கள். இப்ப சொல்லிதான் ஆகணும், நான் அவங்கள பத்தி பேசணுன்றதே எனக்கு ஒரு எண்ணம் கிடையாது. ஆனா இதை கண்டிச்சிருக்காரு அன்புமணி, அமித்ஷாவை கண்டிச்சிருக்காரா? தைலாபுர தோட்டத்துல அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை இருக்குங்க, ரைட், ஓகே, டாக்டர் வச்சிருக்காரு, சந்தோஷம். ஏன் ஜாதியெல்லாம் பேசினவர் மேடையில, வன்னியர் சங்க தலைவர் ஜெயகுரு, மாவீரன் ஜெயகுரு. ஆனால் அவர் கிளாஸ் வந்துச்சு, சமுதாய கிளாஸ் வரும்போது அவர் வன்னியர் தான் பேசினாரு, மேடையில எல்லாம் ஓப்பனா பேசுறாரு, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து வேற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த ஒரு ஜாதி சங்கத்தின் வன்னியர் சங்கத்தின் இன்னைக்கு வன்னியர் சங்கம் அந்த காரணம், அந்த சங்கத்துடைய பவுண்டேஷன் மறைந்த மாவீரன் ஜெயகுரு. அந்த மாவீரன் ஜெயகுரு அவர்கள் கிட்டத்தட்ட 7 அம்பேத்கர் சிலையை அவர் பகுதியிலே சொந்த செலவுகளை வைத்திருக்கிறார். மாவீரன் ஜெயகுரு அவர்கள் அவர் சொந்த செலவுல அம்பேத்கருக்கு செலவச்ச ஒரு மாவீரன் தான் ஜெயகுரு. சமுதாய ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கலாம், ஆனா அண்ணல் அம்பேத்கர் அந்த சமுதாயம் பார்க்கல. அவர் எல்லோருக்குமான தலைவர்னு ஜெயகுருவே அண்ணல் அம்பேத்கருக்கு செலவு வச்சிருக்காரு, மறைந்த மாவீரன் ஜெயகுரு. ஆனா நீங்க அன்புமணி கண்டனம் தெரிவிச்சீங்களா? பார்லிமெண்ட்டுக்கே வராத ஆள் நேத்து மட்டும் பார்லிமெண்ட் வந்தீங்களே, எத்தனை நாள் பார்லிமெண்ட்டுக்கே வரல, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தா பிஜேபி எதிர்த்து பேசணும். நேத்து மட்டும் வராரு, ஏன் வந்தாரு? ஓபிசி இடஒதுக்கீடு பேசுறதுக்கா, எம்பிசி இடஒதுக்கீடு பேசுறதுக்கா? ஒரே நாடு ஒரே தேர்தல் நேற்று அந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க, அதை ஆதரிச்சு பேசி கையெழுத்து பார்த்து வந்தார். என்ன விட்டுருவானா பிஜேபி? பிடிப்பான், அவ்வளவுதான். வேற எதுவும் நான் பெரிய விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு வரல. இவங்க எல்லாம் யாரு, என்ன நாடகம் போடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிங்க. அம்பேத்கர் இல்லைன்னா யாரும் கிடையாது, அம்பேத்கர் இல்லைன்னா யாரும் கிடையாது. இந்தியாவிலே அம்பேத்கருக்கு முதல்ல மணிமண்டபம் கட்டியது சென்னையிலே தலைவர் கலைஞர். இந்தியாவிலே அம்பேத்கர் பேரிலே சட்டக்கல்லூரி கட்டியது தலைவர் கலைஞர். முதல் அண்ணல் அம்பேத்கருடைய படம் பொருத்திய நாணயத்தை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் ஒன்றிய அரசிடம் தலைவர் கலைஞர். எனவே நமக்கும் அம்பேத்கருக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்கு. நம்ம தான் இந்த பிரச்சனையை எடுக்கணும். எனவே போலி என்கவுண்டர் அமித்ஷா, அம்பேத்கர் அவ்வளவு கேவலமா பேசின அந்த அமித்ஷா உனக்கு இன்னைக்குல இருந்து 7:30 ஆரம்பம்.
உனக்கு இன்னையில இருந்து 7 ஆரம்பம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.